ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்மளுடைய வீட்டில் இந்த 6 செயல்களை நம்ம செஞ்சுட்டு வர்றதுனால மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்குமாம். முக்கியமாக பணமானது சேர்வதற்கு நம்முடைய வீட்டில் இந்த 6 செயல்கள் செய்ய வேண்டுமாம். இப்படி இந்த 6 செயல்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா பணமானது அதிக அளவில் பெருகுமாம். மகாலட்சுமி தாயின் அம்சமும் நம்முடைய வீட்டில் குடியேறுமாம். மகாலட்சுமி தெய்வம் நம்முடைய வீட்டிற்கு வந்துவிட்டால் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். எனவே தவறாமல் நீங்களும் இந்த 6 செயல்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்திருக்கிறீர்களா? செய்திருக்காமல் இருந்தீர்கள் என்றால் இதற்கப்புறமா இந்த 6 செயல்களை செய்யுங்க. பணமானது நம்முடைய வீடு தேடி வருவதற்கான ஒரு ரகசிய முறை என்று இந்த ஒரு செயலை சொல்லலாம். அதாவது மகாபெரிவா கடன் பிரச்சனைகளும் பணத்தால் அதிக அளவில் துன்பப்படுபவர்களுக்கும் இந்த ஒரு 6 செயல்களை செய்ய கூறியிருக்கிறார். எனவே தவறாமல் நீங்களும் இந்த 6 செயல்களை செய்யுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களையும் யார் பணத்தினால் மிகவும் அவமானமும் யாருக்கு பணமானது அதிகம் தேவைப்படுமோ அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். அப்படி நம்ம 6 குறிப்புகள் இருக்கல்லவா பணமானது நமக்கு சேர்வதற்கு. அந்த 6 குறிப்புகள் என்னென்னவென்று முதலிலிருந்து பார்த்து விடுவோம். மொதல் குறிப்பு, மல்லிகைப்பூவை பணம் வைக்கும் இடத்தில் நம்ம மல்லிகைப்பூவை பணம் வைக்கும் இடத்துல நம்ம வைக்க வேண்டுமாம். அப்படி நம்ம வைக்கிறதுனால பணம் பெருகுமாம். அந்த மல்லிகைப்பூவில் வாசம் இருக்கல்லவா, அந்த வாசமிக்க பொருட்களை நம்ம பணம் இருக்கிற இடத்துல வைக்கணுமா. அது உங்கள் பீரோவாக இருக்கலாம், இல்லைன்னா மற்ற லாக்கராக இருக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். மல்லிகைப்பூ எப்போ கெட்டு போகுமோ அது வரைக்கும், ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் லாக்கரில் இந்த மாதிரி செயலை செய்யலாம். அதுக்கப்புறமா வீட்டு வாசப்படியில் நற்பவி என்று எழுதி வைக்க நன்மைகள் நடக்குமாம். நற்பவின்னு நம்மளுடைய வீட்டு வாசப்படிக்கு உள்ளேயோ இல்லைன்னா வெளியேயோ நீங்கள் எழுதி வைங்க. இல்லைன்னா வாசப்படி மேலேயே சிறிதளவு கூட ஏதாவது ஒரு மூலையில் எழுதி வைங்க. இப்படி நீங்கள் வைக்கிறதுனால அதிக அளவில் நன்மைகள் நடக்குமாம். பழம்புரி சங்கின் சத்தம் கேட்கும் இடத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எனவே உங்களுடைய வீட்டிலேயும் பழம்புரி சங்கு இருக்குல்லவா, அந்த பழம்புரி சங்கை வச்சு விளக்கேற்றும் போதாவது சத்தம் வரும்படி நீங்கள் இந்த பழம்புரி சங்கை நீங்கள் தட்ட வேண்டும். அந்த சங்கிலிருந்து ஒரு ஓசை வரும் அல்லவா, அப்பொழுது நம்மளுடைய வீட்டில் பணமானது அதிகமாக கிடைக்குமாம். அதுக்கப்புறமா தினமும் சுத்தமான பசும் சாண விபூதியை நெற்றியில் உடலில் பூசி வந்தால் லக்ஷ்மி கடாசியமானது ஏற்படுமாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த 4வது செயலை செய்துட்டு வாங்க. தினமும் அதாவது பசுமாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை வச்சு அவங்க விபூதி பண்ணியிருப்பாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய சாணத்தை வச்சு நீங்களும் அந்த ஒரு விபூதியை நெற்றிலையும் உடம்பு முழுவதும் நீங்கள் பூசிட்டு வந்தீங்கன்னா இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகள் ஏற்பட்டு லக்ஷ்மி கடாசியமானது ஏற்படுமாம். 6வது, வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் துளசி செடி, வில்வ மரம், நெல்லி மரம், மல்லிகை செடி வளர்த்து வந்தால் செல்வமானது அதிகரிக்குமாம். இந்த செடிகளுக்கு செல்வத்தை அதிக அளவில் இழுக்கும் சக்தியானது அதிகமாக இருக்குது. இந்த 6 செயல்களை நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.